செல்லம்மா, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? முதல்ல வெளியே போக சொல்லு. ஏங்க இப்படி பேச? போக சொல்லு வெளியே. கொஞ்சம் பொறுமையா இருக்க. இவங்களால நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் உன்னால பொறுமையா இருக்க முடியும். ஆனா என்னால முடியாது. என்னால பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்சம் பேச. இது பாரு, நீ கர்ப்பமா இருக்கும்போது கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்து. அண்ணா அவங்கள விட்டு போயிட்டாரு. அவங்களே அந்த வேதனையில இருக்காங்க. நீங்க இப்ப போய் அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். அடுத்த வீட்டு குடியை கெடுக்கணும்னு நினைச்சவங்க இப்படிதான் கடைசியில வாழாமட்டியா வந்து நிக்கணும். என்னங்க இது? இந்த நேரத்துல இப்படியா பேசுவீங்க? உங்களுக்கு ஈவரக்கமே கிடையாதா? கிடையாது, கிடையாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. செல்லம்மா, அவர் ஏன் தடுக்கிற? செல்லம்மா, அவர் பேசுறது நியாயமா தானே இருக்கு. நான் பண்ண பாவத்தெல்லாம் நினைச்சா எனக்கு எம்எல்ஏ வெறுப்பா இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்காங்க? நீ இருக்கியேம்மா. நான் உனக்கு நிறைய அநியாயம் பண்ணிருக்கேன். என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் செல்லம்மா. செல்லம்மா, உன்ன மாதிரியே நான் மாமாவையும் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமேன்னு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். மாமாவும் இதே விஷயத்தை தான் சொன்னார். என்னை விட அதிகமா பாதிக்கப்பட்டவ செல்லம்மா தான். அவன் மன்னிச்சுட்டா நான் மன்னிச்ச மாதிரின்னு சொன்னாரு. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு. செல்லம்மா, செல்லம்மா என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல செல்லம்மா, நீ என்ன மன்னிச்சாதான் மாமாவும் என்ன மன்னிப்பாரு. என்ன மன்னிச்சு. என்ன நீ இது? ஐயோ, பேசாதீங்க.